திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிவஜோதி யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொளியாக நம்முடைய மனிதகுலம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான 2 சட்டங்கள் எது என்பதை பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அதில் முதலாவது சட்டம் என்பது உலகியல் சட்டம். இந்த உலகியல் சட்டத்தை இயற்றியது மனிதர்களாகிய நாம் தான். இந்த உலகியல் சட்டம் என்பது இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம், தேசத்திற்கு தேசம், நாட்டிற்கு நாடு மாறுபடும். மனிதன் என்பவன் தன்னுடைய அறிவை கொண்டு தான் வாழ்வதற்காக சில விதிமுறைகளை உருவாக்கி அந்த விதிமுறைகளை சட்டங்களாக மாற்றி அதற்கு உலகியல் சட்டம் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறான். ஆகவே மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு உருவாக்கிய சட்டம் என்பதனால் அது அவனுக்கு சாதகமாகத்தான் அமையும். அதனால் அதில் ஏராளமான துவாரங்களும் துளைகளும் ஓட்டைகளும் இருக்கத்தான் செய்யும். அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த மனிதன் அந்த உலகியல் சட்டத்தை பயன்படுத்தி தவறு செய்தால் தப்பித்து கொள்ளவும் முடியும். ஆனால் இன்னொரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் என்பது இறை சட்டம். அந்த இறை சட்டம் என்பது ஓரறிவு கொண்ட உயிரினம் முதல் 6 அறிவு கொண்ட உயிரினங்கள் வரையும் எல்லோருக்கும் பொதுவாக இறைவனால் வகுக்கப்பட்டது. அதனால் அந்த சட்டத்திலே எந்த விதமான துவாரங்களோ துளைகளோ ஓட்டைகளோ இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இறைச்சட்டம் என்பது மனிதர்களாகிய நம்மை வாழவும் வைக்கும். நாம் தவறு செய்தால் நிச்சயம் அந்த இறைச்சட்டம் தண்டனையும் கொடுக்கும். ஆனால் இந்த இறைச்சட்டத்தின் பிரகாரம் மனிதன் வாழுகிறானா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக அமைகிறது. இந்த இறைச்சட்டம் என்பது 3 விதமான கூறுகளை உடையதாக இருக்கிறது. முதலாவது ஒரு கூறிலே ஒரு சட்டத்தை இறைவன் இயற்றுகிறான். அந்த சட்டம் எதற்கு எனில் ஒரு தனி மனிதனை வாழ வைப்பதற்கும், அந்த தனி மனிதன் தவறு செய்தால் அவனை நல்வழிப்படுத்தி தண்டித்து அவனை நல்வழிப்படுத்துவதற்கும் ஒரு சட்டத்தை இயற்றுகிறான். அந்த சட்டம் கோள்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். அதுவும் ஒரு இறை சட்டம். ஆகவே அவன் நல்லது செய்தால் அந்த கோள்கள் அவனை நல்வழிப்படுத்தும், நன்மையை கொடுக்கும். அவன் இறைவன் சொல்படி கேளாது துர்மார்க்கத்தில் நடந்தால் அதே கோள்கள் அவனை தண்டிக்கவும் செய்யும். ஆகவே ஒரு தனி மனிதனை வாழ வைப்பதற்கும் அவன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தனி மனிதனை திருத்தும் பொருட்டு தண்டனை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துவதற்குமாக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட கூறு என்பது கோள்களை கொண்டு உருவாக்கிய சட்டம். அடுத்தபடியாக ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஒரு சமுதாயமே தவறு செய்தால், ஒட்டுமொத்த மனித குலமே தவறு செய்கின்ற பொழுது அதற்கு அடுத்தபடியாக ஒரு சட்டத்தை அவன் கையில் எடுத்து அந்த சட்டத்தின் வழியாக அந்த மனித குலத்தை திருத்த முயற்சி செய்கிறான். ஏன் மனித குலத்தை அவன் திருத்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு வினா வரலாம். ஏனென்றால் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் இறைவன் சொல்படி நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் வகுத்த நியதி பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மனிதர்கள் மட்டும்தான் அவன் சொல்படி கேளாமல் துர்மார்க்கத்திலே நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் திருத்தும் பொருட்டு இறைவன் அடுத்த ஒரு சட்டத்தை கையில் எடுக்கிறான். அந்த சட்டம் என்பது பூதங்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். பூதம் என்ற ஒரு சொல்லுக்கு அடங்காதது, யாருக்கும் கட்டுப்படாதது, யாருடைய சொல்லையும் கேளாதது என்று அர்த்தம். அந்த பூதம் யாருக்கு கட்டுப்படும் எனில் இறைவனாகிய அந்த பரம்பொருள் ஒருவனுக்கு மட்டுமே அந்த பூதம் கட்டுப்படும். ஆகவே இந்த பூத சட்டம் என்பது நம்மை வாழவும் வைக்கும். நாம் தவறு செய்தால் நிச்சயம் அந்த பூத சட்டம் நம்மை தண்டிக்கவும் செய்யும்.
எப்படி வாழ வைக்கும் எனில், இறைவன் நம் வாழ்வதற்காக அந்த பூதங்களை கொண்டுதான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்களை கொண்டு இந்த உடம்பை இறைவன் நாம் வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறான். ஆகவே இறைவன் சொல்படி கேளாமல் இந்த மனிதகுலம் துர்மார்க்கத்திலே நடக்கின்ற பொழுது இதே பூத சட்டத்தை கொண்டு இறைவன் நம்மை நல்வழிப்படுத்தும் பொருட்டு தண்டனையின் மூலம் நம்மை திருத்த முயற்சி செய்வான். காற்றின் மூலம் ஏதேனும் ஒரு தொற்று நோயை உருவாக்குவான், பரப்புவான். அல்லது மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லது நீரின் மூலம் பெரிய அளவு மழையை பெய்ய வைப்பான். அல்லது கடல் நீரை நாட்டிற்குள்ளே செலுத்துவான், ஊருக்குள்ளே செலுத்துவான். ஆறின் மூலம், ஆற்று நீரின் மூலம் அந்த ஆற்று நீரை ஊருக்குள்ளே செலுத்துவான். இப்படி பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒரு பூதத்தை கையில் கொண்டு ஏவிவிட்டு அந்த பூதத்தின் வழியாக இந்த மனித குலத்தை திருத்துவதற்கான முயற்சியை இறைவன் செய்வான். ஆனால் எவ்வளவு அனுபவப்பட்டாலும் நாம் துர்மார்க்கத்தில் நடந்த காரணத்தினால் இறைவன் இந்த பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நம்மை நல்வழிப்படுத்துகிறான் என்ற அறிவு இந்த மனிதனுக்கு வந்ததா என்றால் சத்தியமாக இதுவரை வரவில்லை என்பதுதான் பதிலாக அமைகிறது. காரணம் என்னவெனில், இந்த மனிதன் என்பவன் அதிகப்படியான சுயநல வசப்பட்டு அளவுக்கு மீறியான பொருள்களை சம்பாதித்து கொண்டே செல்கிறானே ஒழிய யாருக்கும் தான தர்மங்களை அவன் செய்வதற்கு முன்வரவில்லை. காரணம், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இறைவன் தாங்குகிறான். இறைவனுடைய சட்டமாகிய தர்மம்தான் தாங்குகிறது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தானம் என்பது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு தானம் என்று பெயர். நீ தானம் செய்தால் அது புண்ணியமாக பதிவாகும், திரும்ப வருகின்ற பொழுது இன்பமாக வரும். அந்த இன்பத்தை அனுபவித்து முடித்தால் அந்த தானம் செய்ததனுடைய பலன் அழிந்து போகும். ஆனால் அந்த தானத்தை தர்மமாக மாற்றிவிட்டால் அந்த தர்மம் என்பது என்றும் அழியாதது. அந்த தர்மம்தான் இறைவனை தாங்குகிறது. எப்படி அந்த தானத்தை தர்மமாக மாற்றுவது எனில், பலன் கருதி நீ செய்தால் அது தானம். பலன் கருதாமல் பிறருக்கு நீ கொடுப்பது அது தர்மமாக இருக்கும். எல்லா மனிதர்களும் தானங்களை செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்குத்தான் செய்கிறார்களே ஒழிய பிறருடைய தேவை அறிந்து தானங்கள் யாரும் கொடுக்கவில்லை. ஒருவன் பசியால் வாடுகிறான் எனில் அவனுக்கு நீ உணவுதான் கொடுக்க வேண்டுமே ஒழிய அவனுக்கு ஆடை ஆபரணங்களை கொடுக்கக்கூடாது. ஆகவே அவனுடைய தேவை எது என்பதை நீ உணர்ந்து அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு நீ தானத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த தானம் தர்மமாக மாறும். அப்படி தானம் செய்கின்ற பொழுது நீ என்ன கண்ணோட்டத்தில் என்ன மனப்பக்குவத்தோடு செய்ய வேண்டும் என்றால், இறைவா நீ கொடுத்த செல்வம், இந்த செல்வத்தினுடைய பயன் என்பது ஈகையினால் தான் விளையப் போகிறது. ஆகவே இவருக்கு என்னால் இதற்கு மேல் கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு எண்ணத்தோடு நீ கொடுக்க வேண்டும். இவருக்கு இதற்கு மேல் என்னால் கொடுக்க முடியவில்லையே, எனக்கு நீ கொடுத்தால் நிச்சயம் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு தானங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த தானம் தர்மமாக மாறும். ஆகவே பலனை எதிர்பாராமல் நீங்கள் தானங்களை செய்ய வேண்டும். அந்த தானம் தர்மமாக மாறும். அடுத்து, மருத்துவ உதவி ஒருவனுக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த மருத்துவ உதவிக்கு தக்க தானங்களை தர்மங்களை நீங்கள் பொருள் அளவிலோ ஏதேனும் ஒரு வகையிலோ செய்ய வேண்டும். ஒருவனுக்கு செல்வத்திலே உயர்ந்த செல்வம் இந்த அறிவு செல்வம். இந்த அறிவு செல்வத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு ஒருவன் படிக்க ஆசைப்படுகிறான். ஏனென்றால் அறிவனுடைய நோக்கமே இறைவனுடைய திருவடியை அடைவதுதான். ஆகவே அந்த உயர்ந்த அறிவு செல்வத்தை அவன் தேடி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுக்கு உங்களால் முடிந்த அந்த கல்விக்கு என்ன செய்ய முடியுமோ, என்ன
செய்ய முடியுமோ அந்த தான தர்மங்களை உங்களால் இயன்ற அளவு செய்ய வேண்டும். என்னால் இதற்கு மேல் செய்ய முடியவில்லையே இறைவா என்ற தன்னடக்கத்தோடு செய்ய வேண்டும். அதற்குத்தான் தானம் என்று பெயர். அந்த தானம் தர்மமாக மாறும். ஆனால் எல்லா மனிதர்களும் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு இன்ன தானங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த தானத்தை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணி செய்கிறார்கள். பிறருடைய நலன் அறிந்தோ பிறருடைய தேவை அறிந்தோ யாரும் தானங்கள் செய்வது கிடையாது. தானங்களும் தர்மங்களும் மிக மிகவும் குறைந்து போய்விட்டது. ஆகவே மனித குலம் என்பது நாம் திருந்துவதற்காக இறைவனால் இந்த பூதங்களை கொண்டு சட்டங்களை ஏற்றிருக்கிறான். அடுத்தபடியாக ஒரு சட்டம் இருக்கிறது. அது இறை சட்டம், இறைவனுடைய செங்கோல் இருக்கக்கூடிய சட்டம். அந்த இறை சட்டத்தை அவன் மிக குறைந்த அளவிலே பயன்படுத்துகிறான். எப்பொழுது பயன்படுத்துகிறான் என்றால் ஊழி காலத்திலே, மகா சங்கார காலத்திலே தான் பயன்படுத்துகிறான். பயன்படுத்தக்கூடிய காலம் எது எனில், தர்மம் என்பதே இந்த பூமியில் இல்லாமல் போய் அதர்மம் என்பது மட்டுமே தலைதோக்கி நிற்கின்ற பொழுது அவன் அந்த சட்டத்தை கையில் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுகிறான். ஆகவே இந்த சட்டம் என்பது 3 பிரிவுகளாக இருக்கிறது. ஆனால் இந்த இறை சட்டத்தின் பிரகாரம் நாம் வாழ்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். காரணம், இந்த உலகத்திலேயே நிரப்பப்படாத, நிரப்பவே முடியாத பாத்திரங்கள் என்று 2 பாத்திரங்கள் உண்டு. அந்த 2 பாத்திரங்களையும் 2 நபர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பாத்திரத்தை இறைவனாகிய சிவபரம்பொருள் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார். அந்த பாத்திரத்திற்கு பிரம்மகபால பாத்திரம் என்று பெயர். இந்த பிரம்மகபாலமாகிய பாத்திரம் இதுவரையும் நிரம்பியதாக வரலாறும் கிடையாது, புராணமும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக 2வது பாத்திரம் ஆன்மாக்களாகிய நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த பாத்திரத்திற்கு மனம் என்று பெயர். இந்த மனமாகிய பாத்திரம் இதுவரையும் யாருக்காவது நிரம்பி இருக்கிறதா எனில் யாருக்கும் நிரம்பவில்லை என்பதுதான் பதிலாக அமைகிறது. இந்த மனமாகிய பாத்திரத்தை நிரப்பியவர்கள் வரலாற்றிலும் கிடையாது, புராணத்திலும் கிடையாது. ஆகவே இந்த மனமாகிய பாத்திரத்தை நிரப்பவே முடியாது என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இதை நிரப்புவதற்காக, இந்த மனமாகிய பாத்திரத்தை நிரப்புவதற்காக நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்வதற்கு பதிலாக இந்த மனமாகிய பாத்திரத்தை உடைத்து எரியக்கூடிய மார்க்கத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த மார்க்கத்திற்கு ஞான மார்க்கம் என்று பெயர். அவ்வாறு மனமாகிய பாத்திரத்தை உடைத்து எரிந்தவர்களைத்தான் நாம் ஞானிகள் என்று அழைக்கிறோம். இதை உணர்த்துவதுதான் பத்திரகிரியாருடைய வாழ்க்கை வரலாறு. பட்டினத்தாருடைய நேரடி சீடர், திருவிடைமருதூரிலே வாழ்ந்தவர். அந்த பத்திரகிரியார் தன்னுடைய கையிலே ஒரு திருவோடு வைத்திருப்பார். அந்த திருவோடு எதை குறிக்கிறது எனில் நம்முடைய மனதை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் அந்த திருவோடு. இதை அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அனுபூதியிலே குறிப்பிடுகிறார். குறியை குறியாது குறித்தறியும் நெறி என்று சொல்லுகிறார். அந்த திருவோடு என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. திருவோடு என்பது மனதிற்கு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு குறியீடு. அந்த குறியீட்டை நீ பார்க்காதே அப்பா, அந்த குறியீடு உணர்த்தக்கூடிய பாதையை பார், நெறியை பார் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த பத்திரகிரியார் அந்த மனமாகிய திருவோட்டை போட்டு உடைக்கிறார். உடைத்து எரிந்தவுடன் திருவிடைமருதூர் மகாலிங்க சாமியோடு 2 கலக்கிறார். பட்டினத்தாராகிய குருநாதருக்கு முன்னதாகவே சீடனாகிய பத்திரகிரியார் இறைவனோடு கலந்து முக்திக்கு சென்று விடுகிறார். ஆகவே இந்த மனமாகிய பாத்திரத்தை உடைத்து எரியக்கூடிய மார்க்கம் என்பது ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கம் என்பது எல்லோருக்கும் கைகூடுமா எனில், மனதை உடைத்து எரியக்கூடிய அந்த வழி எல்லோருக்கும் கைகூடுமா எனில் ஒரு சிலருக்கு மட்டுமே கைகூடும்.
ஆனால் எல்லோரும் இந்த ஞானத்தை அடைவதற்கு உரிமை உடையவர்கள். ஆகவே இந்த மனமாகிய திருவோட்டை போட்டு உடைத்தால் நமக்கு என்ன பயன் கிட்டும் எனில் மலராகிய அறிவு கிட்டும். இந்த மலராகிய அறிவு யார் கொடுப்பார் எனில் குருநாதன் கொடுப்பான். குருநாதன் கொண்டு வந்து அந்த மலராகிய அறிவை கொடுப்பார். மலர் என்றால் திருவடி என்று பெயர். இறைவனுடைய திருவடிக்கு மலர் என்று பெயர். அறிவு என்றால் ஞானம். ஆகவே இறைவனுடைய திருவடி ஞானம் நமக்கு கிட்டும். யாருக்கு கிட்டும்? மனமாகிய திருவோடு யாருக்கு உடைபடுகிறதோ அவர்களுக்கு இறைவனுடைய திருவடி ஞானம் கிட்டும், மலராகிய அறிவு கிட்டும். அந்த மலராகிய அறிவு குருநாதன் மூலமாக வரும். ஆகவே இந்த ஞான மார்க்கம் ஒரு சிலருக்கு மட்டுமே கைகூடும். ஆனால் இந்த ஞான மார்க்கத்தை அடைவதற்கு மற்றொரு மாற்று வழி என்று ஒன்று உண்டு. அந்த மாற்று வழி என்பதுதான் இறைவன் வகுத்த சட்டம். அந்த சட்டத்திற்கு தர்மம் என்று பெயர். அந்த தர்மம்தான் இறைவனை தாங்கி கொண்டிருக்கிறது. நாம் அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் இறைவன் நம்மையும் காப்பான். அந்த தர்மத்தின் வழி நடவாமல், அறவழி நடவாமல் துர்மார்க்கத்தில் நடந்தால் அந்த அறமே நமக்கு கூற்றாக மாறி யமனாக மாறி நம்மை திருத்தும் பொருட்டு தண்டிக்கும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அறம் பழித்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. ஆகவே அந்த தர்ம வழியில் நடக்கின்ற பொழுது அந்த தர்மம்தான் இறைவனை தாங்குகிறது. அந்த இறைவன் என்ன செய்வான் எனில், இவன் அறவழி நடக்கிறான், ஆகவே இவனுக்கு அந்த மனமாகிய திருவோட்டை உடைத்து எரியக்கூடிய மார்க்கத்தை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு நல்ல குருநாதனை அனுப்புவான். அனுப்பி அந்த ஞான மார்க்கமாகிய மனதை உடைத்து எரியக்கூடிய மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்து அந்த அறிவாகிய மலராகிய அறிவை நமக்கு கொடுத்து அந்த திருவடியோடு இரண்டரை கலக்க செய்வான். ஆகவே அந்த இரண்டரை கலக்கக்கூடியது தான் இந்த மனித பிறவியுடைய லட்சியம். பிறவியுடைய பயனே அதுதான். அதிலும் குறிப்பாக மனித பிறவியினுடைய பயன் இறைவன் திருவடி அடைவது ஒன்றே என்பதுதான் மனித பிறவியுடைய இலக்கு. ஆகவே அந்த இலக்கை நம்முடைய மீனாட்சி சொக்கநாத பெருமான் அவருடைய திருவரு கருணை முன்னிற்க இனி வரக்கூடிய அந்த புத்தாண்டிலே அதற்கான மார்க்கத்தை இறைவன் வகுத்து நமக்கு வழிகாட்டுவான். அந்த வழி செல்வதற்கு நாம் அறவழி நடப்பது இன்றியமையாதது என்று கூறி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.